பாரு, கரூர் சம்பவம் வைரலாக எரியுது. எப்படி இந்த மாதிரி அட பாவிங்களா! சனிக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமையான எங்கேயாவது போயிட வேண்டியது, எந்த கூட்டமாவது போயிட வேண்டியது. என்ன கூட்டமோ எதுவோ ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது. மண்டையில் மூளையே உங்களுக்கெல்லாம் வேலை செய்யாதா? குழந்தைங்களையெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறீங்களாடா, கூப்பிட்டு போய் கொன்று போட்டீங்களாடா? வயசானவங்க பெரியவங்க கூட்டத்தை கண்டா ஒதுங்கி இருக்கணும்னு தெரியாதா? அவனை பார்க்கறதுக்கு அவன் இந்திரலோகத்திலிருந்து வந்திருக்கானா, சந்திரலோகத்திலிருந்து வந்திருக்கிறானா, கடவுளா? இப்படி ஒரு அறியாமையில் இருக்கீங்களே, இப்படி ஒரு அறியாமையில் இருந்து குழந்தைங்களெல்லாம் கொன்று இருக்கீங்களே. அறிவே உங்களுக்கு வேலை செய்யாதா? மண்டையில் மூளையே வேலை செய்யாதா? எங்கே போனாலும் கூட்டம். கொடைக்கானல் போகிறது, ஊட்டி போகிறது, கோயிலுக்கு போகிறது, எங்கே போகிறது, அது ஒரு விழிப்புணர்வு கிடையாதா? யாரை பார்க்கணும், எங்கே போகணும், எதுக்கு போகணும், விழிப்புணர்வு கிடையாதா? எங்கே வேணாலும் போயிட வேண்டியது, எப்படி வேணாலும் போயிட வேண்டியது. எவ்வளவு பாரு, எவ்வளவு குழந்தைங்க, எவ்வளோ பொண்ணுங்க, வயசானவங்க, எதுக்கு இந்த வேலை? அவன் என்ன பெரிய இந்திரனா சந்திரனா? சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகர். நீ சினிமாவில் பார்த்துருக்கிற மாதிரி தானே நேரில் இருக்கும். என்ன பெரிய என்ன கஜகாலமாக என்ன பேச போகிறான்? அதுவும் கிடையாது. 3 நிமிஷம் பேசுகிற போகிறான். அதை பார்க்குறதுக்கு இப்படி முண்டி அடித்து, இப்படி காலையிலிருந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி காத்திருந்து என்ன கண்டுபிடிச்சிங்க? இப்போது என்ன ஆச்சு? இப்போது எவ்வளோ ஒரு கேவலமான இருக்குது. உயிரின் மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? உயிரை நீங்கள் காப்பாற்றுற உங்களுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு குழந்தைங்க இல்லை, அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லை, கணவனுக்கு மனைவி இல்லை, மனைவிக்கு கணவன் இல்லை. எவ்வளோ ஒரு நொடியில் எல்லாம் போச்சு. ஒரு அறிவே வேலை செய்யாதவங்களுக்கு எங்கே போனாலும் கூட்டம், எங்கே போனாலும் கூட்டத்தில் போயிடுறது, எப்படி வேணாலும் போயிட வேண்டியது. ஒரு யோசனை பண்ணுறதே கிடையாது. அரசியல்வாதிகள் அவங்களுக்கு என்ன, இன்றைக்கி விட்டு நாளைக்கு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகிறது? பணம் கொடுத்தா உங்களுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? போன உயிர் திரும்பி வந்துடுமா? யோசிக்கவே மாட்டிங்களா? எங்கள் கோயிலுக்கு போனாலும் அப்படி தான், கோயிலுக்கு போனாலும் அப்படி தான். ஒரு குற்றால அறியாது நீர்வீழ்ச்சியில் போய் விழுந்து சாகிறது, கோயிலில் எங்கேயாவது போய் நெருக்கி சாகிறது, கொடைக்கானல் அங்கேயும் இங்கே போய் சாகிறது, இதே வேலை. ஒரு யோசனை பண்ணணும். கூட்டமாக இருக்கிற இடத்துல குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமா, வயசானவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாமான்னு யோசிக்கணும். இனியாவது யோசிங்க, இல்லைன்னா அவ்வளோதான்.